அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்றைக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு. மக்கள் பாரதத்தில் பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். அவங்க தான் சுயம்பரத்தில் திரௌபதியை வென்றது. அதுக்கப்புறம் துருபதனின் மாப்பிள்ளையாகவும் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவங்க சண்டையெல்லாம் போட்டு தோத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு பாண்டவர்களை எப்படி வெல்லலாம் கொல்லலாம் அப்படின்னு சதி ஆலோசனை நடக்கின்றது. இதில் துரியோதனன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அப்படின்னு புல்லட் பாயிண்ட் போட்ட மாதிரி ஏராளமான சதி திட்டங்களை சொல்கிறான். அதுக்கு கர்ணன் கவுண்டர் கொடுக்குறான். அது பிறகு திருதராஷ்டிரன் சொல்கிறார், எல்லாத்தையும் நீங்கள் பெரியவங்களோட கலந்து பேசிட்டு வாங்க அப்படின்னு. இதில் பீஷ்மர் சொன்னது, துரோணர் சொன்னதுக்கு கர்ணனுடைய கவுண்டர், அதுக்கு துரோணர் கோவப்பட்டு போனது, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் கர்ணனுடைய அப்ரோச் அதை இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமாக பார்க்கலாம் அப்படின்னு. மகாபாரதத்தெல்லாம் இந்த காலத்தில் பற்றி என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக கூட இந்த பதிவு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மை சுற்றி இருப்பவர்கள், நட்பு, அதுக்கப்புறம் சுற்றம், இவர்களோட பழகும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கர்ணனுடைய அப்ரோச் ஒரு பெரிய லெசன் வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். பாருங்க, துரியோதனன் என்ன பண்ணுறான், சதி ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறான். இப்போது கர்ணன் கிட்ட கருத்து கேட்ட உடனே அதுலேயும் கவனிக்கணும், துரியோதனன் எடுத்த உடனே கர்ணன் கிட்ட தான் உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ கர்ணன் என்ன சொல்கிறான், இது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக கூட இருக்கும். அவங்கெல்லாம் சிறகு முளைக்காத பறவைகளாக இருக்கும்போதே நீயும் என்னென்னோ உபாயங்கள்லாம் பண்ண, ஆனால் ஒன்றும் பலிக்கலை. இப்போல்லாம் அவங்க சிறகு முளைத்து பெரியவங்களாயிட்டு, அதுவும் துருபதனோட மாப்பிள்ளையாக வேற ஆயிட்டாங்க. இனிமே தானா உன்னுடைய உபாயம்லாம் பலிக்க போகுது அப்படின்றான். இப்போது நீங்களே அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ இல்லை ஸ்பௌஸோ, அப்பா அம்மா, சகோதரர்கள், சொந்தக்காரங்க, இப்படி வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு யோசனை இல்லை ஒரு கருத்து சொல்கிறீங்க. அப்போ எடுத்த உடனே ஆமாம் அப்போவே இது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இப்போ தானே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போதே நீயும் ஐடியாவும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பயங்கரமாக ஹர்ட் ஆகும். ஹர்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல், பத்தியா என் வீக்னஸை இவன் குத்தி காமிக்கிறான், நாம் தோற்று போயிருப்போம். அந்த உண்மையைத்தான் எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறாங்க, ஆனால் அது நம்ம மண்டையில் ஏறாது. இவன் என்ன குத்தி காமிக்கிறான், இவன் என்ன வேணுன்ட்டே இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கின்னு கோபம் தலைக்கு மேலே ஏறும். அதுக்கப்புறம் எதிராளி சொல்கிற எதுவுமே நம்ம காதுகளில் விழாது. அப்படியே விழுந்தாலும் நாம் அதை எடுத்துக்க மாட்டோம். சுத்தமாக நம்ம அறிவை ஒரு கேட்டு போட்டு மூடிடுவோம். இவன் நமக்கு வேண்டாதவன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல கர்ணன் என்ன பண்ணுறான், முதல் எடுத்த உடனே இந்த மாதிரி இன்சல்ட்டிங்காக ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு ஏன் அவனுடைய அந்த சதி திட்டம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது துருபதன் கிட்ட பொண்ணும் பொருளும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் யுதிஷ்டர் தர்மரை மட்டுமாவது விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறான். அதுக்கு கர்ணன் சொல்கிறான், அதை பாருப்பா, துருபதன் தர்மத்தின் வழி நடப்பவர். அவரெல்லாம் நீ இந்த மாதிரி பொண்ணு பொருள்லாம் கொடுத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. ராஜ்யத்தையே கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அவர் பையன் திருஷ்யத்யும்னன், அவனும் அந்த மாதிரி ஒரு தர்மத்தின் வழி நடக்கிறவன். அவனெல்லாம் போயிட்டு நீ பாண்டவர்களை விட்டுடுன்னு சொன்னால் நடக்கிற காரியமா? அடுத்தது அந்த 5 சகோதரர்களுக்குள்ள பிரிவு உண்டாக்குவது அப்படின்னு, அதுவும் நடக்காது. இல்லை திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி ஓடலாம். முதல்ல என்ன சொன்னேன், அந்த கன்னிகைகளை அனுப்பி அப்படி பாண்டவர்களை பிரிக்கிறது அப்படின்னு. அந்த 5 திரௌபதி மீது அதிக பாசத்துடன் இருக்கின்றார்கள், அதனால இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றான். அடுத்தது திரௌபதிக்கும் இந்த 5 பேருக்கும் சண்டையை மூட்டி ஓடலாம் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறான். அவர்கள் இளைத்தவர்கள், அப்படி இருக்கும் பொழுதே அவர்களை வரித்தவள் திரௌபதி. ஏன்னா சுயம்பரத்தில் அர்ஜுனன் வில்லு விட்டு ஜெயிக்கும் போது அவன் எப்படி இருந்தான், ஒரு பிராமணர் கோலத்தில் இருந்தான். ஸோ ஒரு சாதாரண பிராமணன் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவன் பின்னாடி போனால், அங்கே போன உடனே குந்தி 5 இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போதும் திரௌபதி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஸோ அப்போ வரைக்கும் இவர்கள் ஒரு சாதாரண பிராமணர்கள். அதுவும் அந்த குந்திலாம் அப்போ எங்கே இருக்காங்க, ஏதோ ஒரு சாதாரண வீட்டில் இருக்காங்க, அரண்மனையில் இல்லை. அப்போ இளைத்தவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை வரித்தவள் திரௌபதி. அப்படி இருக்கச்ச அவங்க யாரு என்ன எவ்வளோ பராக்கிரமசாலிகள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ அவங்களோட சண்டை போடுவாங்க நம்புறிய, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு ஒவ்வொரு சதி திட்டத்துக்கும் அது ஏன் செல்லாது அப்படின்ற ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்குறான் கர்ணன். சரி, இப்போ அவனுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டான்.
சொன்ன பிறகு அடுத்தது என்ன பண்ணுறான்? வீரம் பராக்கிரமம். இதுக்கு முன்னாடி இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் எப்படி வீரத்தால் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி வீரத்தினால் அவர்களை வெல்ல வேண்டும். அதுவும் என்ன சொல்றான்? நமது பலம் உச்சத்தில் இருக்கும் பொழுது, அவர்களுடைய பலம் குறைந்திருக்கும் பொழுது, அந்த நேரம் பார்த்து நாம அவங்கள வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் அவன் சொல்றான். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. இன்றைக்கு வந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் நாம அடைந்த ஒரு தோல்வியை சுட்டி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடில் போயிடுவோம். அவங்க எதுக்காக இதை சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ணன் அவனுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கு ஒரு பேரலல் ட்ராப் பண்ணுறான். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் எதையோ சதி பண்ணேன், அப்போவே அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போல்லாம் அவங்க வந்து பசங்க, ஆனால் இப்போ வளர்ந்து துருபதனுடைய மாப்பிள்ளை ஆயிட்டாங்க. இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அதை சுட்டி காமிக்கின்றான், சும்மா இல்லை. அதன் பிறகு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுன்னு இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கும் வந்து இந்த டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்தமோ முக்கியமாக கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? இது சரி வராது அப்படின்னு நிறுத்திடுறோம். ஏன் சரி வராது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறதாவே நாம் நினைக்கல. இதுதான் இன்னைக்கு நாம் பண்ணுற பெரிய தப்பு. அதெல்லாம் முந்தின தலைமுறைங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போகிறது அப்படின்னு. கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதுன்னு மட்டும் இல்லை, பல இடங்களில் வந்து மனைவி சொல்கிறத அப்படியே தலையாட்டிட்டு போகிற கணவன்மார்களும் இதுக்கு முந்தின தலைமுறையிலும் ஏராளமான பேர் இருந்தாங்க. அதனால் இது ஒரு தலைப்பட்சமானது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த மாதிரி சொன்னால் உடனே 2 பேருக்குமே கோபம் வருது. ஏன்னா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு. அப்போது இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏன் சரியில்லை அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. பாயிண்ட் பை பாயிண்ட் இன்னென்ன காரணங்களால் இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பிளான் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கர்ணனை எடுத்துப்போம். அவன் வந்து வீரத்தால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி வீரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேற வழியில் இந்த பிளானுக்கு தான் போயிருக்கணும். அப்போது ஆல்டர்னேட் பிளான் இருக்கும் பொழுது தான் இருக்கிறதுலே எது பெட்டர் சொல்யூஷன், இதுதானே நம்ம இன்றைக்குமே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பிளான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான், இல்லைம்மா நீ சொல்கிற பிளான் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பிளான்ல வந்து நிஜமாகவே ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கின்றது அப்படின்ற பட்சத்திலையும் இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் இப்படித்தான் கேட்கணுமே தவிர அந்த ஃபாலோ இல்லாமல் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதோட நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சர்வீஸில் இருந்தப்போ ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவருடைய பொசிஷனில் வந்து அவருக்கு யாருக்கும் அவருடைய சபார்டினேட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ யாராவது ஒரு ரிப்போர்ட் கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் முழுசும் படித்து பார்ப்பாருங்க. பார்த்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் சில சமயம் கொஞ்சம் கடுமையாக பேசுவார். அது கடுமையானா வந்து நீங்கள் நினைக்கிற ரொம்ப கடுமையாலாம் கிடையாது. ஏன்னா அவர் பேசுறது சத்தமே வராது. எனக்கு ரிப்போர்ட் இது, இப்படி ரிப்போர்ட்டை போட்டால் எப்படிங்க வந்து கேஸை ப்ரூவ் பண்ண முடியும், இவ்வளோதான் அவருடைய கடுமை அப்படின்றது. திருப்பி கொடுத்துருவார் ரிப்போர்ட்டை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார்? அவரே கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இதை பார்த்தீங்களா, இது என்னது, இதுக்கும் கான்ட்ராவாக இருக்குல்ல, அப்புறம் எப்படி இதை ப்ரூவ் பண்ண முடியும், இதுக்கு எங்கே எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு இது இதில் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க, அப்புறம் எப்படி கேஸை ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுதான் நான் சொன்னேன், அவர் இருக்க பொசிஷனில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரிப்போர்ட் சரியில்லையா, என்ன ரிப்போர்ட் போடுறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் கூப்பிட்டு ஏதாவது திட்டுறார் அப்படின்னு சொன்னால் கவலையே பட மாட்டாங்க. ஆஹா நம்ம ஏதோ சொதப்பிட்டோம் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அதனுடைய இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஏதாவது கூப்பிட்டு ரிப்போர்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா ஐயோ அதில் என்ன தப்பு அப்படின்னு பார்க்குறத விடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு அவரே கூப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுவார், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். இது வந்து ஒரு ஆஃபீஸர் சபார்டினேட் அப்படின்னும் போதே இது ரொம்ப முக்கியம். அப்படின்னும் போது இன்றைக்கு இருக்கின்ற உறவுகளில் அந்த சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து துரியோதனனுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கர்ணன் எது சொன்னாலும் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லுவான் அப்படின்னு அவன் முழுமையாக நம்பினான். அதனால தான் அவன் சொன்னதை ரைட்டு ஹர்டிங்காக எடுத்துக்கல அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு
பிணைப்பு இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நட்பை விடுங்க, கணவன் மனைவிக்குள்ளேயே அந்த அளவுக்கு பிணைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நாம உஷாரா இருக்கணும். இந்த மாதிரி சிக்கல் வராமல் இருக்கணும்னா எக்ஸ்பிளனேஷன். இது கர்ணன் கிட்டேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் நம்பர் 1. அடுத்த பாடம் என்னன்னு கேக்குறீங்களா? ரைட், இது அநேகமாக சேலம் ஜோசியர் சண்டைக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். எனியாவ், அந்த துரோணர் பேசி முடிச்ச பிறகு கர்ணன் ஒரு கவுண்டர் கொடுக்குறான். அதில் அவன் என்ன சொல்றான், விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த மகத தேசத்தில் இருந்த அம்புபீசன் அப்படின்ற அரசனுடைய வரலாற்றை கூறுகின்றான். அவர் படுத்த படுக்கையா இருக்காரு, சுயநினைவு இல்லாமல் இருக்காரு. அவருடைய மந்திரி எல்லாத்தையும் திருடிட்டு போறான், கஜானாவெல்லாம் கொள்ளையடிக்கிறான். அப்படியும் அவன் ஆசை அடங்காமல் அந்த ராஜனையும் கொன்றுவிட்டு ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது அவனால முடியவில்லை. ஏன்னா விதி. ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ராஜா அப்படி ஏதோ ஒன்று பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் முடியல. ஏன்னா விதி அந்த ராஜ்யத்தை அந்த அம்புவீசனுக்குத்தான் நிர்ணயித்திருக்கின்றது. அந்த மாதிரி விதி இருக்குமானால் மற்றவங்கெல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக வந்தாலும் உன்கிட்டேருந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்க முடியாது. ஆனால் விதி மாறாக அமையுமானால் உன்னால என்ன பண்ணாலும் இந்த ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. சரி, இத்தோட புரிஞ்சிடுச்சா? ஆனால் இதை சொன்ன கர்ணன் தான் பராக்கிரமத்தால் வெல்ல வேண்டும்னு சொல்றான். இப்ப யோசிச்சு பாருங்க, பாண்டவர்கள்லாம் வேற எங்கேயோ இருக்காங்க, ராஜ்யம் இவங்க கையில தான் இருக்கு. அப்போ கர்ணன் என்னப்பா விதி நம்ம கிட்ட இருக்கு, இப்ப நம்ம கிட்ட ராஜ்யம் இருக்கு, விதி இருந்தது அப்படின்னு சொன்னா யாராலையும் இதை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது, நம்ம கிட்ட தான் ராஜ்யம் இருக்கு, நம்ம அப்படியே சும்மா உக்காந்துட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லல. நாம அந்த பாண்டவர்களை வெல்ல வேண்டும், கொல்ல வேண்டும்னு சொல்றோம். என்ன காரணம்? விதி எப்படி இருந்தாலும் நாம் நம் மதியுடன் இயங்க வேண்டும். விதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உக்காரக்கூடாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்னங்க எதுவும் எஃபோர்ட் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அதாவது இன்னும் ஒரு 2.5 வருஷம் 3.5 வருஷம் அப்போ இந்த மாதிரி ஒரு யோகம் வருகின்றது, அப்போ எனக்கு அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்க முடியும்? சரிங்க, 2.5 வருஷம் கழிச்சு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னா அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு பாத்திரமாவது நம்ம ரெடி பண்ணணுமா வேணாமா? விதி இருக்குன்னு வச்சுப்போம், ஆனாலும் நம்ம போடுற எஃபர்ட்டை நாம நிறுத்தக்கூடாது. எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா ரைட்டு, அப்போ விதிப்படி நான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் இனிமேல் வேலைக்கே போகல, வீட்லேயே உட்காந்துக்கிறேன். விதிப்படி நான் சோறு கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படியோ கிடைச்சிட்டு போகும் அப்படின்னு இருக்க முடியுமா? விதி நீ சாப்பிடணும்னு இருக்கு, அதே மாதிரி நீ வேலை செஞ்சு தான் சாப்பிடணும்னு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. சோறு தானா நிற்காது. நீ படிக்கணும், அந்த படிப்பை வச்சு ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையை வச்சு சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தை வச்சு சோறு திங்கணும். இதுதான் விதி. ஆனால் நம்ம கடைசி ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு எனக்கு சோறு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கிடைக்கும், கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்காது. இப்படி இந்த வரட்டு தத்துவம் பேசுறவங்களை இந்த கர்ணன் சொன்னதை தான் அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். ராஜ்யத்தை கையில வச்சிருந்தும் அப்பா விதி உனக்கு தான் இது அப்படின்னு இருந்தனா யாராலையும் தட்டி பறிக்க முடியாது அப்படின்னு சொன்ன கர்ணனே அந்த எதிரிகளை சும்மா விட்டுறக்கூடாது, அவங்களால நமக்கு என்றைக்கும் ஆபத்து, அதனால அவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் நண்பர்களை நாம பண்ற தப்பு. நமது பொக்கிஷங்கள், நமது புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் நாம முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. ஏன்னா அதெல்லாம் 60 வயசுக்கு மேலே படிச்சுக்கலாம் அப்படின்னு. 60 வயசுக்கு மேலே படிக்கிறதுக்கு கண்ணு ஒத்துழைக்கணும் முதல்ல. அடுத்தது 60 வயசுக்கு மேலே எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு மூலையில் உக்காந்துட்டு இருக்கும்போது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? வாழ வேண்டிய வயசுல, இந்த உலகத்தில் போரிட்டு வெல்ல வேண்டிய வயசுல தான் நாம் இதை கற்றுக்கணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு தவறான எண்ணம் இருக்கின்றது. இல்லைங்க, இது மாதிரி இந்த மகாபாரதம், பகவத்கீதை இதெல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது வீட்டில் இருந்தால் சண்டை வருமா அப்படின்னு. நான் அதான் கேட்டேன், சரி உங்கள் வீட்டில் மகாபாரதம், பகவத்கீதை இல்லை, உங்கள் வீட்டில் தினிக்கும் சண்டை நடந்துனுக்குது இல்லை? நீ உன் ஒய்ஃபும் அப்பப்போ சண்டை போட்டுனுக்கிறீங்க, உங்கள் அண்ணனோட சண்டை, உன் ஒய்ஃபுக்கு அவங்க அக்காவோட சண்டை, உங்கள் வீட்டில் தான் மகாபாரதமே இல்லையா, அப்போ ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னா சொன்னார் பாருங்க பதில். மகாபாரதம் இல்லாதப்பவே இவ்வளோ சண்டை போடுறோம், இருந்ததுன்னா நாம் எவ்வளோ சண்டை போடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது இருந்து அதை நம்ம ஒழுங்காக படித்து இந்த மாதிரி கர்ணன் காட்டிய விஷயங்களை எல்லாம், பாடங்களை எல்லாம் நாம் கற்றுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் சண்டையே வராது.
மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் நம்ம முழுமையாக படித்து தெரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் வந்து வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அதை விட்டுட்டு யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, இதெல்லாம் வீட்டில் வச்சிங்கன்னா சண்டை வரும் அப்படின்னு நாமளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலாவது நாம் இதையெல்லாம் வந்து படித்து தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதை படிக்கிறதோடு இல்லாமல் இந்த மாதிரி நுட்பமாக ஆராயணும். ஆக்சுவலாக நேத்திக்கு வந்து இந்த பதிவு அதை ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எனக்கே இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நாளைக்கு வந்து இதை ஒரு தனிப்பதிவாக போடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நண்பர்கள் வந்து இது இன்னும் பலரை ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தினமும் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அது ஏதோ ஒன்று ஒரு கமெண்ட்டை போடுங்க. உங்களுடைய கருத்து எதையோ ஒன்று அதில் பதிவு பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட் அதிகமாக அது இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய பேரை வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறையினர் அவங்கள வந்து 2-3 எபிசோடையாவது கொஞ்சம் வற்புறுத்தி தான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து யாருக்கும் டைமே கிடையாது, அதனால் மகாபாரதம் கேட்கணும் அப்படின்னா தலைதறிக்க ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 எபிசோடை எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேளு அப்படின்னு நீங்கள் உட்கார வச்சு கேட்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு வந்து காலம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். காலம் கெட்டு போகல, மனுஷங்களாகிய நாம தான் கெட்டு போயிட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து போட்டி மிகுந்த உலகமாக இருக்கின்றது. அந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாமே விடை மகாபாரதத்தில் இருக்குது. இதை விட வேற என்ன சொல்யூஷன் உங்களுக்கு இருக்க முடியும்? அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும், இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா மகாபாரதத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. இதை மட்டும் நம்ம இளைய தலைமுறைக்கு கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.